இந்த அனுபவம்லாம் எனக்கு கிடையவே கிடையாதுமா. தெரியுதா என்னன்னு? தெரியுதாம்மா என்னன்னு? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு. கீழே படுத்திருக்கிறது யாரும் தெரியுதா? இப்படிதாம்மா அவர் முதலமைச்சர் ஆனாரு. போன வருஷம் ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. திட்டத்தை விடுங்க, திட்டமும் கொடுக்கல, தமிழ்நாடுங்கிற பேரு பட்ஜெட்ல இடம்பெறல. இதை யார் எதிர்த்து கேட்கணும்? இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்கணுமா வேணாமா? அவருக்கு எப்ப பார்த்தாலும் ஏன் நினைப்பு தான். நான் என்ன பேசுறேன், நான் என்ன பண்றேன்னே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலராக அவர் தான் இருக்கணும். அப்போதான் நமக்கு வேலை ஈஸியா முடியும். என்ன தெரியுமா சொல்றாரு? இப்போ உதயநிதிக்கு அனுபவமே இல்லை. என்ன தெரியுமா சொல்லிட்டேன்? மொரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களாமா இந்த ஆள மாதிரி ஒரு நம்பர் 1 மொரட்டு அடிமைய? இதைத்தாமா சொன்ன. இதெல்லாம் கெட்ட வார்த்தையா? இதுக்கு கோவம் வந்துருச்சு அவருக்கு. என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதி ரொம்ப வார்த்தையா பேசுறாரு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? அவருக்கு அனுபவமே இல்லை, அவருடைய அரசியல் அனுபவம் என் வயசு அப்படின்ட்டார். ஆமா, அவர் அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது தான். இந்த அனுபவம்லாம் எனக்கு கிடையவே கிடையாதுமா. தெரியுதா என்னன்னு? தெரியுதாம்மா என்னன்னு? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு. கீழே படுத்திருக்கிறது யாரும் தெரியுதா? இப்படிதாம்மா அவர் முதலமைச்சர் ஆனாரு. இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுமா. யார் காலையும் விழுந்த பதவிக்காக யார் காலையும் விழுகிற அனுபவம் எனக்கு கிடையாது. குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட அடிமையா இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. தெரியலையா? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, தப்பா நினைச்சுக்காதீங்க. பர்ஃபி தேடிட்டு இருக்காரு. அந்த அம்மா ஜெயலலிதா மருந்த வரைக்கும் அந்த அம்மா காலை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாரு. அந்த அம்மா இறந்த பிறகு இந்த சசிகலா அம்மா காலில் பிடிச்சாரு. இந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலை பிடிச்சாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஓபிஎஸ் காலை பிடிச்சாரு. இப்போ அந்த ஓபிஎஸ் அண்ணன் நம்ம கிட்ட வந்துட்டாரு. இப்போ எல்லாரையும் விட்டுட்டு டெல்லிக்கு போய் மோடியோட காலை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்பர் 1 முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை நாம கற்றுக் கொடுக்கணும். ஜாடிக்கு ஏத்த மூடி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்றைக்கு உதயநிதி ஏதோ பேசிட்டு இருக்காரு. பாவம் எடப்பாடி காலை தேடினார்னு பேசுறார். எவ்வளவு ஆணவ பேச்சு! இன்றைய இடம் தமிழருடைய பண்பாடு. ஒரு பொறுப்பு கிடைக்கின்ற பொழுது ஒருவரிடம் ஆசி பெறுவது தவறா? தவறா? திருமணம் ஆகிறோம், திருமணம் முடிஞ்ச உடனே பெரியவங்க காலில் ஆசி வாங்குறோம். ஒரு வேலை கிடைக்குது, வேலை கிடைத்த உடனே நம்முடைய பெரியவரிடத்துல ஆசி வாங்குறோம். இதையெல்லாம் உயர்ந்த பண்புள்ளவருக்கு தெரியும். பண்பு இல்லாத குடும்பத்தில் பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட மரியாதை தெரியுதா? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்தில் பேசி பாடல்ல பாடி இருக்காரு. பதவி வருகின்ற பொழுது பணிவு வரும் தோழா. பதவி வருகின்ற பொழுது அது தேவை. ஆனா இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் காலில் நடக்கல, தலையில நடக்கிறார். தலையில் நடக்கிறார். ஆணுவ பேச்சு. இன்றைய தினம் அவன் பேசணும்னா நிறைய பேச முடியும். ஏன்னா பேச வைக்கிறாங்க. கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்னை பேச வைக்கிறாங்க. என்னுடைய 51 ஆண்டு கால ஆட்சியில் யாரையும் தரக்குறையா பேசினது கிடையாது. ஆனால் நம்மை பற்றி தரக்குறையாக பேசினால் நாம விட மாட்டோம். விட மாட்டோம்ல? தொண்டனே விட மாட்டாங்க. உண்மைதானே? இன்றைக்கு திரு உதயநிதி அவர்களே இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றார். யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே
நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி.